இன்றைய தினமலர் செய்தியில் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை மீண்டும் புகார் கூறியுள்ளதால் திமுக அரசுக்கு நெருக்கடி. இதனால் அந்த துறையின் அமைச்சர் நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பியுள்ளன. திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் இந்த விஷயத்தில் மௌனமாக உள்ளன. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் இன்னும் 54,616 பேரை தேடுகின்றனர் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள். தமிழகத்தில் 34 மருந்துகளை ஆய்வு செய்ய தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு துறை உத்தரவு. சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்த போவதாக டிட்டோ ஜாக் சங்கம் அறிவித்திருந்த நிலையில் அந்த நிர்வாகிகளை வீட்டிலேயே கைது செய்தது போலீஸ். வணக்கம்.